தரிசனமா சொல்றேன், இன்றைக்கு உங்களுடைய சுத்துற நாள் முடிவுக்கு வந்து நீங்க சுதந்திரிக்கிற நாளுக்குள்ள போறீங்க. நான் சொல்றேன், எகிப்தின் மனநிலை இன்றோடு வாழ்க்கையில இருந்து வெளியேறி கானானுக்குள்ள காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு புதிய அபிஷேகத்தோடு கடந்து போறோம். நல்ல கையை தட்டி வாங்க. லாஸ் அப்படிங்கறத நம்ம எதன் அடிப்படையில் சொல்றோம்? காசு ஏமாந்தா, காசை தொலைச்சா, இது எல்லாமே லாஸ் கணக்குல வரும். சிலருக்கு உறவுல என்ன இருக்குது, லாஸ் ஆயிடுது. சிலருக்கு ஜீவனே போயிடுது, இது ஒரு லாஸ். சிலருக்கு நேரம் போயிடுது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அடைஞ்ச இந்த நஷ்டம் நஷ்டமே அல்ல, உனக்கு நான் லாபகரமான காரியத்தை செய்கிறேன் அப்படிங்கிறது தான். எனக்கு எவ்வளவு வரணும் அப்படிங்கிறது இங்க சுத்தி இருக்கிற ஆட்களின் அடிப்படையில் அல்ல, எனக்கு சம்பளம் தாரான அதன் அடிப்படையில் அல்ல, நான் நிர்ணயிக்கிற சம்பளம் என்னை நோக்கி வரும். நீங்க எந்த வேலையில இருந்தாலும் இதை கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. செய்ய முடியாது, பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு 1000 ரீசன் இருக்கலாம். ஆனா ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரீசன் இருந்தா போதும். அப்படி யோசிச்சவங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆகி. ஒரு முழுக்க கரண்ட் போயிருந்தது, இந்த கவர்மெண்ட் வந்தாலே கரண்ட் கட் ஆகுதே அப்படின்னு ஊர் முழுக்க டீ கடையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு 10 பேர் யோசிச்சாங்க பாருங்க, கரண்ட் கட் ஆகுது, எல்லார் வீட்லையும் இன்வெர்டர்னு ஒன்று சேல்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தங்க யோசிக்கிறாங்க. அவன் பார்த்தா பெரிய பிஸ்னஸை கொடுத்துட்றான் பாருங்க. சிலர் உட்காந்து என்ன யோசிக்கிறாங்க, கரண்ட் பில்லு எகிறதுன்னு யோசிக்கிறாங்க. ஒரு சிலர் உட்காந்து என்ன யோசிக்கிறாங்க, சோலார் சிஸ்டத்தை ஒவ்வொரு வீட்லையும் மாட்டினா அதுல காசு பாத்திரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க பாருங்க. எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான், ஆனா ஒருத்தருக்கு மட்டும் அது வாய்ப்பா இருக்குது. நான் சொல்றேன், அந்த ஒருத்தரா நாம இருக்கணுங்கிறேன். ஏன் ப்ராஸ்பரிட்டி மீட்டிங் எப்படி பேங்கை கொள்ளையடிக்கிறதுனா பேச போறோம்? எப்படி நாம் வித்தியாசப்படலாம். வேவுபாக்கு அனுப்பின 10 பேர் சொல்றான், இது லொட்டு, இது லொசுக்கு, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு 1000 காரணம் சொல்றான் பாருங்க. அவங்க நம்மளோட பெருசா இருக்கிறாங்க, பட்டாவா இருக்கிறாங்க, அரக்கர்களா இருக்கிறாங்க, ஒரே வெட்டு 2 துண்டாயிருவோம், இப்படிலாம் கதை விடுறான். ஆனா ஒரு 2 பேர் டிஃபரெண்டா யோசிக்கிறான். எப்ப அவனை விட பெரிய வால் வச்சிருக்கிற ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நாம ஏன் போக கூடாது அப்படிங்கிறான். சொல்லுங்க, நான் ஏன் செய்யக்கூடாது? நீங்க இப்போதைக்கு செய்ய வேண்டாம், ஆனா இப்படி சொல்லவாது செய்யுங்க. நான் ஏன் செய்யக்கூடாது? நான் ஏன் இதை பண்ணக்கூடாது? நான் சொல்லட்டா, தேவ சமூகத்துல நீங்க அறிக்கை பண்ணிருக்கிறீங்க, உங்க பலன் வெளியில வந்தே ஆகும். உங்க பலன் வெளியில வந்தே ஆகும். 2 பேர் அப்படி யோசிக்கிறாங்க பாரு. சிலர்லாம் கேட்பேன் பாருங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? கொரோனா வந்ததுல பிரதர் அப்படிம்பாங்க. ஐயோ, அது வந்து 5 வருஷத்துக்கு மேல ஆகுது. அது விட்டுட்டு போயிட்டு இவங்க இன்னும் கொரோனாவை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. கொரோனா ஒரு படத்துல விவேக் ஒத்த கால் நின்று பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான், பாத்திருக்கீங்களா? என்ன, ஏன் இப்படி பிச்சை எடுக்கிற அப்படின்னு கேட்டா, ஒரு 96ல் நடந்த ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல என்னோட கால் போயிடுச்சு, நான் பெரிய பிசினஸ் மேன், ஆனா இப்படி ஆயிட்டேன், டையெல்லாம் கட்டியிருப்பான், அதனாலதான் ஒத்த காலில் நின்று பிச்சை எடுக்க அப்படிமா. சரிப்பா, கால் வச்சா என்னச்சு வேணும், மாத்தி நின்றுக்கிடுவேன் அப்படிமா. என்னைக்கோ ஒரு நடந்த ஃப்ளைட் கிராஷ்ல தான் என் வாழ்க்கை இன்னும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு உட்காந்துக்கிட்டே இருக்கிறது பாருங்க, காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, காரணத்தை சொல்லாத, இதை ஏன் செய்ய முடியாதுன்னு காரணத்தை தேடு. சிலருக்கு ஏதாவது செய்ய சொல்லிட்டா டென்ஷன் ஆயிருது பாருங்க. சொல்லுங்க, காரணத்தை தேடு. சிலருக்கு என்னன்னா, பழைய லாஸ், பழைய இழப்புகள், பழைய லாஸ், இதையே காரணமா சொல்லி என்ன பண்ணிடுறது, அப்படியே நாட்கள் போயிருப்பாரு. யோபு வந்து இப்படி ஒரு வார்த்தை இருக்குது, ஆரம்பம் அற்பமானால் முடிவு சம்பூர்ணம். எல்லாரும் தெரியும். இத GNTA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒன்று. ஆல் த வெல்த் யூ லாஸ்ட் வில் பி நத்திங். எல்லாரும் சொல்லுங்க, ஆல் த வெல்த் யூ லாஸ்ட் வில் பி நத்திங். அதாவது நீ இழந்த சொத்துகள் எல்லாம் விஷயமே இல்லை, compared with what God will give you then. அவர் உனக்கு தர்றதுக்கு முன்பதா நீ அடைஞ்ச நஷ்டம் எல்லாம் நஷ்டமே இல்லை அப்படி. நல்ல கையை தட்டி வாங்க. அவர் நான் எனக்கு தரணும்னு முடிவு எடுத்ததுக்கு முன்பதா நான் பட்ட நஷ்டம் எல்லாம் நஷ்டமே இல்லை. நான் பட்ட நஷ்டம் எல்லாம் நஷ்டமே இல்லை. சொல்லுங்க, நான் பட்ட நஷ்டம் எல்லாம் நஷ்டமே இல்லை. ரோமர் 8:18 எடுங்களேன். இக்கால பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. சிம்பிளா சொல்றேன், இப்ப நீ பட்டுட்டு இருக்கியே ஒரு பாடு, அது பின்னாடி வர்ற ரிவார்டை கம்பேர் பண்ணும் போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற. பின்னாடி வர
ரிவார்டை கம்பேர் பண்ணும் போது இப்ப நீ பட்டுட்டு இருக்கிற பாடெல்லாம் மேட்ரே இல்லை அப்படிங்கிறார். ஒரு மனுஷன் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவன் வாழ்க்கையின் வேகத்தை ஒரு பயலாளியும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். என்ன பெரும்பாலும் நஷ்டத்தை பத்தி பேசும்பொழுது என்ன பணம் லாஸ் ஆயிருக்கும் இல்லையா, மணி லாஸ் ஆயிருக்கும், அல்லது டைம் லாஸ் ஆயிருக்கும், சில உறவுகளை இழந்திருப்பாங்க, சிலது ஜீவனை இழந்திருப்பாங்க. இவ்வளவுதான் சொல்லுங்க, இவ்வளவுதான். உங்களுக்கு வேணா சாதாரணமா இருக்கும் பிரதர், எனக்கு நடந்த விஷயம் எதிரிக்கு கூட நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்க எதிரிட்ட போய் கேட்டீங்கன்னா எதிரியும் அதையே சொல்லுவான். அவன் பிரச்சனை அவனுக்கு என்ன பண்ணுவான், பெருசா தான் இருக்கும். உங்களுக்கு என் பிரச்சனையை பத்தி தெரியாது. ரெண்டு விஷயம் இருக்கு பாருங்க. ஒண்ணு உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். நீங்க கடந்து வந்த இந்த பாதையை வேற ஒருத்தர் கிராஸ் பண்ணியிருந்தா அவர் கிராஸ் பண்ணவே முடியாது, அன்னைக்கே போய் சேர்ந்திருப்பார். ஆமென். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அதே நேரத்துல இன்னொருத்தன் பிரச்சனை நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சா அதுவும் முடியாது, உங்களாலையும் கடக்க முடியாது. புரியுதா நான் சொல்றது? நான் போன பாதையை இன்னொருத்தன் கண்டிப்பா கிராஸ் ஆகி போக முடியாது. அதே மாதிரி அவன் கிராஸ் ஆகி போனதையும் நான் கிராஸ் பண்ணி போக முடியாது. ஆக அவன் பிரச்சனை அவனுக்கு பெருசுதான். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வேதம் சொல்லுது உன் பிரச்சனை எல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படிங்குது. ஏமே நீ அடைஞ்ச லாஸே கிடையாது அப்படிங்க. நீ அடைஞ்ச நஷ்டம் எல்லாம் நஷ்டமே கிடையாது. அதுதான் யோபுடைய நண்பர்கள் வந்து சொல்றாங்க, இப்ப அவர் தருகிற ஒரு ரிவார்டுக்கு முன்பதா உன் வெல்த் லாஸே கிடையாது அப்படிங்கிற. ஏமே எத்தனை நாளைக்கு அந்த ஏமாற்றப்பட்டதே சொல்லிக்கிட்டு தெரிய போறோம், எத்தனை நாளைக்கு அந்த காசு லாஸ் ஆயிட்டுனே சொல்லி தெரிய போறோம். எனக்கு நிறைய போன்ஸ் வரும் பொழுது ஆலோசனை கேட்கும் போதெல்லாம் இதை எனக்கு அந்த சொத்து மட்டும் எனக்கு வித்துட்டா நான் ஓஹோன்னு வந்துருப்பேன் அப்படிம்பாங்க. இந்த கொரோனா மட்டும் வரலன்னா நான் ஓஹோன்னு வந்துருப்பேன் அப்படிம்பாங்க. அப்படி சொல்றவங்க நான் அடிச்சு சொல்றேன், கொரோனாவே வரலனாலும் 5 வருஷத்துல மூடியிருப்பாங்க. அந்த சொத்தே வித்தாலும் அடுத்த 3 வருஷம் கழிச்சு பார்த்தா அதே நிலைமைக்கு, எந்த நிலைமையில இருந்தாங்களோ அதே நிலைமைக்கு வருவாங்க. ஃபெயிலியர்ஸ் ஆல்வேஸ் டெல்லிங் த ரீசன்ஸ். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ரீசனை சொல்லிட்டு இதை செய்ய முடியாது, என்னால போக முடியாதுங்கிற காரணத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நாம ரீசனை சொல்றவங்க அல்ல, ரீசனை தேடுற ஜனமா இருக்கிறோம். இதற்கு தேவன் ஒரு ரிவார்டை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பவுல்கிட்ட போய் கேட்டா, பவுல் உங்களுடைய லாஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்றாரு பாரு. பிலிப்பியர் 3:7-8 வாசிங்களேன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று. ஏப்பா நான் லாபத்தையே நஷ்ட கணக்கில் தான் வச்சிருக்கிறேன், நீ நஷ்ட கணக்கை கொண்டு வந்து என்கிட்ட நீட்டிட்டு இருக்க அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் தருகிற வெல்த்துக்கு முன்பதா இப்ப நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியமே ஒண்ணு இல்லை அப்படிங்கிறாரு. நீ ஏன் இன்னும் லாஸையே பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்னைக்கு அந்த திங்கிங்ல இருந்து மட்டும் நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா அவர் தரக்கூடிய ரிவார்டை இப்பத்துல இருந்தே பெற ஆரம்பிச்சிடும். ஏமே இப்பத்துல இருந்தே பெற ஆரம்பிச்சிடும். நீங்க ஏன்ட்ட வந்து நீ ஏதாவது நஷ்டமா இருக்கியான்னு என்கிட்ட கேள்வியே கேட்க முடியாது பாருங்க. நான் அடைஞ்ச நஷ்டத்தை மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவ்வளவு ஈஸியில யாராலையும் கிராஸ் ஆகி பேர முடியாது பாருங்க. நானே எழும்பி நின்று என் லாஸ் எல்லாம் ஒரு லாஸே கிடையாது, கர்த்தர் எனக்கு ரிவார்டை தருவார்னு நிக்க முடியுதுன்னா எல்லாராலையும் நிக்க முடியும். ஏமே எல்லாராலையும் நிக்க முடியும். இல்ல சொல்லுங்க, என் லாஸ்லாம் ஒரு லாஸே கிடையாது. இது எப்பொழுதும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏமே இன்னொரு தடவை இழப்பை பத்தி யோசிக்காதீங்க. இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகம் உங்க தலைக்குள்ள இறங்கட்டும், உங்க தலைமையில இறங்கட்டும். என் பழைய லாஸை பத்தி யோசிக்கிற சிந்தை இயேசுவின் நாமத்தினால செத்து மடியட்டும். அப்படியே சொல்லுங்க, பழைய லாஸை பத்தி பழைய இழப்பை பத்தி யோசிக்கிற யோசனை செத்து மடியட்டும், செத்து மடியட்டும். எகிப்துல இருந்து ஆண்டவர் விடுதலாக்கி கூட்டு வந்துட்டார், வனாந்தரத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த பக்கிகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனம் எல்லாம் எகிப்திலிருந்து ஆப்சென்ட் ஆகி வனாந்தரத்தில் பிரசன்ட் ஆயிடுச்சு. ஆனா அங்க வந்து பார்த்தா மென்டலி ஆப்சென்ட் ஆயிருக்கு, பிரசன்ட்லி அங்க இருக்கு.
மனசு முழுக்க எகிப்திலே உட்கார்ந்துட்டு இருக்கு. மனசு முழுக்க எங்க இருக்குது? எகிப்திலே இருக்குது. ஏப்பா கிளம்புங்கப்பா அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டுனா நாங்க அங்கேயே இருந்து எகிப்துல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல சௌரியமா தந்தாங்க, ஃபிஷ் எல்லாம் எங்களுக்கு ஃப்ரீயா தந்தாங்க, வெள்ளரி பூண்டு கொடுத்தாங்க, வெங்காயம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு கதை பேசிட்டு இருக்கு. எங்களை சாகடிக்கவா இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கு பாருங்க. சின்ன இன்சிடென்ட்டுக்கு, ஒண்ணு இல்லாத காரியத்துக்கு. மனதுல இருந்து எகிப்து செத்துதுன்னா கானானுக்குள்ள பிரவேசிக்கிறது ரொம்ப ஈஸி. ஹல்லேலூயா. இப்போ ஒரு சந்ததியே சாகடிக்க வேண்டியதாகி போச்சு. ஏன்னா இது மனதுக்குள்ள இருந்து எகிப்து வெளியில போகவே மாட்டேங்குது. மனசுல எகிப்து வச்சுக்கிட்டே இருக்கு. பழைய பிரச்சனை, பழைய கோபம், பழைய அடித்தடி, பழைய காரியங்கள், பழைய பேச்சு, பழைய லாசு. அவன் ஏமாத்திட்டான், அவன் தரல, இவன் தரல, அவன் கொடுக்கல, அவன் என்னை பேசிட்டான், எனக்கு செய்ய வேண்டியது செய்யல. இப்படியே பேசிட்டு இருக்குது பாருங்க. வனாந்தரத்துல சுத்திட்டு இருக்கு. தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்றைக்கு உங்களுடைய சுத்துற நாள் முடிவுக்கு வந்து நீங்க சுதந்திரிக்கிற நாளுக்குள்ள போக போறீங்க. ஆமென். சொல்லுங்க, லாஸ பத்தி தானே சிந்தைகள் செத்து மடியட்டும். ஒரு சந்ததி வந்து அங்க நின்று என்ன பண்ணுது? சாகுது பாருங்க. கடைசி எகிப்துல மனநிலையோட இருந்த ஜனமும் சாகுது. அவன் செத்த உடனே பார்த்தா யோசுவாவின் டீம் என்ன பண்ணுது? கானானுக்குள்ள காலடி எடுத்து வைக்கு. ஆமென். நான் சொல்றேன், எகிப்தின் மனநிலை இன்றோடு வாழ்க்கையிலிருந்து வெளியேறி கானானுக்குள்ள காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு புதிய அபிஷேகத்தோடு கடந்து போக போறோம். நல்ல கையை தட்டி வாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, நல்ல கையை தட்டி முதல்ல வாங்க. எங்கேயோ கானானுக்குள்ள காலை வைக்க போறாங்கன்னா அது என்ன காவான்னுலாம் யோசிக்காது, கையை தட்டி வாங்கிருங்க. ஏமே, யோசுவாவுக்கு விவரம் தெரியும் இல்லையா? யோசுவாவுக்கு விவரம் தெரியும், கானானை பத்தி அவனுக்கு தெரியும். காலேபுக்கும் விவரம் தெரியும். ஆனா யோசுவாவின் சந்ததிகள் இருக்கு பாருங்களேன், சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கும் இல்லையா? சின்ன பிள்ளைகளா இருக்கும். அதுகளுக்கெல்லாம் கானான்ங்கிறது என்னென்னலாம் பெருசா தெரியாது. அதே மாதிரி தான் சிலர், நீங்க இப்போதான் இதை பத்தி எல்லாம் கேட்கறவங்க இருக்கலாம், குழந்தைகள் மாதிரி இருக்கலாம். உங்களுக்கும் கானான் சொந்தமா இருக்குது. ஏமே, உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, நீங்க யோசுவாவின் சந்ததி என்பதனாலேயே நீங்கள் கானானுக்குள் பிரவேசிப்பீர்கள். ஏமே, ஒண்ணும் இல்லை, நீங்க யோசுவா கையை பிடிச்சு கூட நடந்து போயிட்டா போதும். யோசுவாவின் கையை பிடிச்சு கூட நடந்து போயிட்டா போதும். யோசுவா நம்மளுக்கு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரான்னு யோசனை எல்லாம் வேண்டாம். ஒரு சந்ததி பெரிய பெரிய பழமா கொண்டு வருது, மாதவ பழத்தை கொண்டு வருது, திராட்சை கொலைய கம்புல மாட்டி தூக்க முடியாம 2 பேரெல்லாம் தூக்கிட்டு வராங்க. அவ்வளவு பெரிய பழம், அவ்வளவு பெரிய காரியங்களை ஆணு வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்பொழுதும் நிறைய பேர் அப்படிதான் பாருங்க. உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் நடக்கும் அப்படின்னா ஆணு வாயை பிளந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா யோசுவாவின் பிள்ளைகள் இருக்கு பாருங்களேன், அவங்க டீம்ல இருந்த மற்றவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் இதே மாதிரி 2 பேர் தூக்கிட்டு வரான். இதை ஆச்சரியமா பார்க்க, இதெல்லாம் சேஃபா எடுத்து வைக்கணுங்க, இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லி இதை எல்லாத்தையும் என்ன பண்ணி இருக்குது? அருங்காட்சியகத்துல வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்குது ஒரு டீம். ஆனா யோசுவாவின் பிள்ளைகள் என்ன பண்ணிடுச்சு தெரியுமா? அந்த பழத்தை இழுத்து பிடிச்சு கீழே போட்டு மிதிச்சு விளாண்டுட்டு இருக்கு. மற்றது சூப்பர் நேச்சுரல்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு சர்வ சாதாரணமா இருக்கும். யோசுவா டீமுக்கு அந்த அறிவே வேண்டாம். இது எங்க இருந்து பறிச்சுட்டு வந்தான், ஏது வந்தது, எப்படி வந்ததுன்னு தெரியாது. சிலதை நட்டுவதற்கும் சிலதை பிடுங்குவதற்கும் தேவன் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஏமே, இவன் நிர்ணயிக்கிறது அங்க நடக்கும். நம்ம என்ன செய்யணும்? அப்போ பெருசாலாம் ஒன்றும் கம்பு சுத்த வேண்டாம், நிர்ணயிச்சா போதும், அது நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நிர்ணயிக்கிறது நடக்கும். ஐயோ, நிர்ணயம் பண்றதுதான் கஷ்டமா இருக்குது பாருங்க. நீங்க ஏக்கத்தோடு பண்ற ஒரு ஆசை இருக்கு இல்லையா? ஏக்கத்தோடு ஒரு ஆசை, அதெல்லாம் நிறைவேறாது. ஆனா முடிவெடுத்து ஒரு ஆசையை வச்சீங்கன்னா கண்டிப்பா நிறைவேறும். இதெல்லாம் நடந்தா வேண்டானா இருக்கு, அது பேர் வைத்திருச்ச. எதையோ பார்த்துட்டு வயிறு எறிறீங்கன்னு அர்த்தம். முதல்ல சில காரியங்கள் வைத்திருச்சல ஆரம்பிச்சாலும் சந்தோஷம் தான், தப்பு கிடையாது பாருங்க. ஒரு நல்ல ஒரு வாகனத்தை பாக்குறீங்க, ஒரு நல்ல ஒரு லக்ஸரி காரை பாக்குறீங்க, பார்க்கும்போது லைட்டா கப்புன்னு வயிறு எரியுது, ஸ்மெல் மூக்கு வரைக்கும் அடிக்குது, அதையோட விட்டுறக்கூடாது பாருங்க. இவனுக்கு வாங்கும்படி பலனை கொடுத்த ஆசீர்வதித்த தேவன் எனக்கும் அதை செய்வார். இது பேர் தான் டிசையர், இது பேர் விருப்பம். இது லஸ்ட் கிடையாது. லஸ்ட்ங்கிறது என்ன? லஸ்ட்ங்கிறது என்ன?
இவனுக்கெல்லாம் நடக்க பாறேன், எனக்கு நடக்க மாட்டேங்க பாறேன். இது பேர் தான் லஸ்ட். லஸ்ட்னு ஒண்ணு என்ன தெரியுமா நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர், அதை போய் அடிச்சு புடுங்கினாதான் லஸ்ட்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, ஆசைன்னு இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த ஆசை இது லஸ்ட். இச்சை அப்படின்னு சொல்றோம் பாருங்க. இச்சைன்னா என்ன? வைத்தறிச்சப்பட்டுக்கிட்டு அப்படியே நின்றுறது. எனக்கு நடக்காது ஆனா எனக்கு ஆசையா இருக்கு, இதுக்கு பேர் தான் லஸ்ட். டிசையர் வேற. டிசையர் என்ன? நான் விரும்புகிறேன், கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுவார். ஏமே, அவனை ஆசீர்வதித்த தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அவனுக்கு பலனா இருக்கிற தேவன் எனக்கு பலனா இருப்பார். இதுதான் டிசையர் பாருங்க. கர்த்தர் எப்பவுமே டிசையர் பக்கத்துல இருக்கிறார். நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு புது கார் வாங்கியிருந்தார். ₹1,00,00,000 மேல அந்த கார். BMW ஒரு காரு, ஒரு ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன். அதுல 2 பேரும் தான் உட்கார முடியும் அந்த கார்ல. அப்போ பார்த்த உடனே அவர் வாங்கின பிரதர் ரவுண்ட் அடிச்சு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். கூட்டு அந்த ரெட்டையார்பட்டி மலைக்கெல்லாம் போனோம் பாருங்க. 170 180 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டி போகுது. நான் பயத்தை மூஞ்சில காட்டவே இல்லையே. அப்படியே அங்கங்க நைஸா அப்படியே திரும்பினேன். என்ன பிரதர் இல்ல, பெல்ட் டைட்டா இருக்கு அப்படின்ட்டு. பெல்ட் டைட்டா இருக்காதான் நவுண்டேன் அப்படின்னு உயிரை கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்துருந்தேன் பாருங்க. ஆண்டவரே கவுத்த போறாரு, என்னைய மட்டும் தயவு செய்து காப்பாத்திருக்கேன்னு கையை தூக்கிட்டேன் நான். இன்னைக்கு மனுஷன் இன்னைக்கு நம்மளை கவுக்காம விட மாட்டாயா, காட்டுத்தனமா வண்டி பாயுது பாருங்க ரோட்ல. ரெட்டையார்பட்டி மலையிலாம் வந்து ஏறி இறங்குது. எனக்கு மலை மேலேயே ஏறி இறங்கின மாதிரி இருக்கு. அவ்வளவு ஃபாஸ்ட் அந்த காரு. இப்போ ரவுண்டெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு வந்து எப்படி இருந்தது அப்படின்னாரு. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நான் கார் லவ்வர் கிடையாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, நான் தேவைக்கு தான் காரு வச்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த செகண்ட்ல ஆண்டவர் என்கிட்ட பேசினார். உனக்கு ஏன் இந்த கார் வரல, அவருக்கு ஏன் அந்த கார் வந்துச்சு அப்படின்னா, நீ தேவையின் அடிப்படையிலேயே நீ பிடிச்சு வைக்கிற, அதனாலதான் உனக்கு வரல. அவன் அதை டிசையர் பண்ணா, அதை விரும்புனா அவனுக்கு வந்தது அப்படிங்கிற. ஏமே ஒத்துக்கிட்ட பாருங்க ஆண்டவர்கிட்ட ஹம்பிளா. இல்ல நான் வந்து அப்படியாக்கும் இப்படியாக்கலாம் நான் சொல்ல விரும்பல, அதெல்லாம் ஆண்டவர் முன்னாடி சொல்ல முடியாது பாருங்க. ஆமா, தேவையின் அடிப்படையிலேயே தான் தேவனை நான் வச்சிருந்தேன், அதனால தேவைகள் சந்திக்கப்படுது. எப்போ இது எனக்கும் உண்டாகட்டும் நான் விரும்புகிறேனோ, எப்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறேனோ அப்ப எனக்கு அது உண்டாகும். ஏமே ஆமா, எல்லாரும் சொல்லுங்க விரும்புங்க. நல்ல சத்தம் சொல்லுங்களேன், விரும்புங்க. இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் அவாய்ட் பண்ண வார்த்தைகள் பாருங்க. லவ் என்ன அளவு அப்படின்றாங்க. ஏங்க லவ் அப்படின்னா என்ன அளவு அப்படிங்கிறது? லவ், எல்லாரும் சொல்லுங்க லவ். டிசையர், விருப்பம். வல்லமையில நிறைய வகைகள் இருக்கு, சரியா? வல்லமையில நிறைய வகைகள் இருக்கு. டுனாமிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? டுனாமிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு வல்லமைக்கு வேதம் சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை, ஒரு பதம். டுனாமிஸ்னா இப்போ கர்த்தருடைய வார்த்தை வெளியரங்கமாகி அப்படின்னு வருது பாத்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த டுனாமிஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இது என்ன பண்ணுது? டுனாமிஸ்ங்கிற வார்த்தையில இருந்து தான் டைனமைட் அப்படிங்கிற வார்த்தை வருது. டைனமைட்னா தெரியுது இல்லையா? வெடிபொருள். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமைக்கு வந்து எப்படி இதை வியாக்கியானம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வெடிபொருள் மாதிரி இருக்குது கர்த்தருடைய வார்த்தை. ஒரு வார்த்தையை ஒரு இடத்துல நீங்க சொல்றீங்கன்னா அந்த இடத்துல குண்டை தூக்கி போடுறீங்கன்னு அர்த்தம். இப்ப நோய்க்கு விரோதமாய் ஒரு வார்த்தையை நீங்க சொல்றீங்க, அவருடைய தழும்புகளால் நான் குணமா இருக்கிறேன்னா ஒரு வெடிகுண்டு விழுந்த மாதிரி விழுது. சரட்டையில அணுகுண்டை வச்சு பாத்திருக்கீங்களா? 90s கிட்ஸ் இருக்கீங்களா? அணுகுண்டை சரட்டையில வச்சு பாத்திருக்கீங்களா? எங்க ஓப்பனா சொல்லுங்க, அப்படி கிடையாதுங்க அப்படின்னு. வைக்கலன்னா நான் சொல்றேன், அடுத்த கிறிஸ்துமஸுக்காவது தீபாவளிக்காவது 2 அணுகுண்ட பாக்ஸை வாங்கி சரட்டையில வச்சு பாத்துருங்க, சரியா? வச்சா வெடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா சரட்டை இருக்கிற இடம் தெரியாது இல்லையா? சரட்டை. கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்டது பாருங்க. வச்சா சரட்டை இருக்கிற இடம் தெரியாது. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை அப்படிப்பட்டது. நீங்க சுகத்துக்காக ஒரு வார்த்தையை டிக்ளேர் பண்ணீங்கன்னா, அது உங்களுடைய ஊன்ல பாஞ்சி அது உங்களுடைய நோயில பட்டுதுன்னா நோய் தெரிச்சிடும், நோய் இருக்கிற இடம் தெரியாது. இதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை பாருங்க. இதுல டுனாமிஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு. எக்ஸாசியா அப்படின்லாம் நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பதிவு பண்றாங்க. அதுல ஒரு
குறிப்பிட்ட வல்லமை என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ பேதுரு என்ன பண்றாரு, மறுரூபமலை எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசுறாரு. நாங்க வந்து இயேசுவை பார்த்தோம், அங்க எலியாவை பார்த்தோம், அங்க மோசே இருந்தாரு. அப்போ வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் நடந்தது. இயேசு அப்படியே மறுரூபம் ஆனாரு. முதல்ல அவர் மறுரூபமாகி என்ன பண்ணுச்சு, அவருடைய முகம் மாறிச்சு, அவருடைய வஸ்திரம் எல்லாம் அப்படியே மாறிச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. பண்ணிட்டு இப்படி சொல்றாரு, காட்டிருமா அதை 2 பேதுரு 1, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இது என்ன வல்லமையை அறிவித்தோம் அப்படிங்கிறாரு. என்ன சொல்ல வராரு, இந்த மறுரூபமலை எக்ஸ்பீரியன்ஸை சொல்றது நிமித்தமா என்ன சொல்ல வராரு இந்த இடத்துல பாருங்க. இதுல இந்த மகத்துவம்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு பாத்தீங்களா, இது மெகலியோ டிட்டோஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னு, இதுல இருந்து தான் மெஜஸ்டி, மகிமை, மாட்சிமை, இந்த வார்த்தைகள்லாம் என்ன பண்ணுது, இதுல இருந்து தான் வருது. இந்த வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குதான். என்ன அப்படின்னா, எதை பார்க்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிற தன்மை. ஏமே எதை சொல்லுங்க, எதை பார்க்கிறோமோ அதுவாகவே மாறுற தன்மை. இவர் என்ன பண்றாரு, மறுரூபமலை எக்ஸ்பீரியன்ஸை சொல்றாரு இல்லையா. இத இந்த வல்லமைங்கிற இடத்துல இப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க, நிழல் போல அந்த காட்சி அமைப்பு இருக்குதான். நிழலாய் அவர் மீது என்ன பண்ணிச்சான், வந்துச்சு. எல்லாம் சொல்லுங்க, நிழலாய் அவர் மீது வந்தது. இப்ப இந்த நிழலாய் வந்தது அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இதை இன்னொரு இடத்துல பயன்படுத்துறாங்க. என்ன அப்படின்னா, பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்டு குணமானார்கள். அப்ப நைட்டு நடந்து போனா, நடந்து போய் நிழல் பட்டு குணமானாங்கன்னா அப்ப சூரிய வெளிச்சம் பட்டாதானங்க நிழல் வரும். அந்த காலத்துல இதே மாதிரியான பல்பு கிடையாது, நிழலெல்லாம் அவ்வளவு வெளிச்சம் வராது. ஒருவேளை அமாவாசையா இருந்தா பதில் சொல்லு. பேதுரு எப்ப போனாலும் சுகம் கிடைக்குது, சரியா. பேதுரு எப்ப நடந்து போனாலும் என்ன பண்ணுது, இங்க அந்த இடத்துல சொல்லி இருக்கிற நிழல் இந்த நம்ம ஷேடோ கிடையாது, சரியா. அங்க என்ன நிழல் சொல்லுதுன்னா, இப்ப இந்த இடத்துல அந்த காட்சி அமைப்பு ஒரு நிழல் போல மேல விழுந்ததுன்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா, அதே நிழல். அதாவது நிழல் இடுதல் அப்படி சொல்றோம் இல்லையா, கவர் பண்றது அப்படின்னு. ஒரு காட்சியை பார்க்கிறாரு, டிரான்ஸ்பர்மேஷன் காட்சியை பார்க்கும்போது அது அப்படியே இவர் மீது நிழல் மாதிரி நிழல் இடுது. அப்படி பேதுரு மீது நிழல் இட்டதுனால அங்க என்ன டிரான்ஸ்பர்மேஷன் நடந்ததோ, இவர் போற இடத்துலலாம் அப்படிப்பட்ட டிரான்ஸ்பர்மேஷன் நடக்குது. இப்ப ஒவ்வொரு முறையும் வேதத்திலிருந்து சிலரை நம்ம எடுத்து காட்டும் போது என்ன நடக்குதுன்னா, அவர்கள் மீது நிழலிட்ட அதே நிழல் நம்ம மீது வந்து விழுது. ஏமே அங்க என்ன நிழலாட்டம், இப்ப ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா என்ன அர்த்தம், ஆபிரகாமின் மீது என்ன நிழலிட்டம் இருந்ததோ அதை இப்ப நம்ம பார்க்கிறோமா, எதை பார்க்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறும். இப்ப நாம நடந்து போகும்போதும் அப்படி ஆகுது. ஏமே புரியுது, எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாம நான் அனுப்ப போறது இல்லை. ஏமேன் வந்த வண்ணமா நீங்க திரும்ப போக கூடாது. அதே ஜவகரா நான் சொல்றேன், அதே ஜவகரா இந்த ஞாயிற்றுக்கிழமையில திரும்ப நான் வெளியில போக மாட்டேன். ஒரு புது ஜவகரா வெளியில போவேன். நீங்க உங்க பேரை போட்டுக்கோங்க, புது நபரா வெளியில போறேன். ஏமே புது நபரா. தேவனுடைய வெளிச்சம் பாருங்க. இது சில வெளிச்சங்கள் இருக்கு, சில ஸ்கேன்ல என்ன பண்றாங்க, வெளிச்சம் உள்ள போயிடுது இல்லையா. வெளிச்சம் உள்ள படும்போது என்ன ஆகுது, அதுல என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்குது. சில வெளிச்சம் இருக்குது, அதுக்கு பேர் லேசர்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுது, எது தேவையில்லையோ அதை துண்டா வெட்டி எடுத்துருது இல்லையா. இப்போ பவுலுக்கு ஒரு வெளிச்சம் அடிக்கு பாருங்களேன். பவுலுக்கு வெளிச்சம் அடிச்சதுன்னா இது ஸ்கேன் பண்ணவும் இல்லை, இது தேவையில்லாத வெட்டி போடவும் இல்லை, ஆளையே மாத்திருது. நான் சொல்றேன், இன்னைக்கு நடக்கிற காரியம் அப்படிப்பட்ட காரியம். இன்னைக்கு உங்க ஆளையே இது மாத்திரும். நீங்க வேறு நபரா வெளியில போவீங்க, தாளந்துகள் எல்லாம் பிடிச்ச நபரா வெளியில போவீங்க, உங்க சக்தி எல்லாம் வெளியில வருகிற நபரா வெளியில போவீங்க. ஏமே glorious father. இல்ல சொல்லுங்க, என் லாஸ் எல்லாம் ஒரு லாஸே கிடையாது. லாஸ்ல இருந்து ஒரு மனுஷன் நான் காட்டணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ் அப்படிங்கிறத நம்ம எதன் அடிப்படையில் சொல்றோம், காசு ஏமாந்தா, காசை தொலைச்சா, அல்லது காசை இழந்தா, பணம் போட்டு ஏமாந்தா, இது எல்லாமே லாஸ் கணக்கில் வருது. சிலருக்கு உறவுல என்ன ஆயிருது,
லாஸ் ஆயிரும், சிலருக்கு ஜீவனே போயிருது. இது ஒரு லாஸ். சிலருக்கு நேரம் போயிருது இல்லையா? டைமை ஒரு காரியத்தை நம்பி என்ன பண்ணிடுறது, பல வருஷம் உட்கார்ந்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் என்ன பண்ணிடுறது, முடிஞ்சிருது பாருங்க. இப்படி நாட்கள் போயிருது. சில எண்ணங்கள் என்ன பண்ணிடுது, நாட்களை சாப்பிட்டுருது பாருங்க. இது எல்லாமே லாஸ் கணக்கில் தான் வருது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ அடைஞ்ச இந்த நஷ்டம் நஷ்டமே அல்ல, உனக்கு நான் லாபகரமான காரியத்தை செய்கிறேன் அப்படிங்கிறது தான். இல்லை பணத்தை உலகமே சொல்லுவோம், எப்போ பணம் போனால் போது திரும்ப எடுத்துக்கிடலாம். நீ என்ன பண்ணிடு, சமாதானத்தை விட்டுறாது, பணம் போனால் போட்டும், இப்படி சொல்கிறாங்க பாருங்க. நம்ம உலகம் ஒரு கணிப்புக்குள்ளே வந்துருச்சு, காசை என்ன பண்ணிடலாம் ஓரளவுக்கு. ஆனால் நேரத்தை திரும்ப எடுக்க முடியாது, இழந்த இளமையை எடுக்க முடியாது, உயிரை. ஆனால் வேதம் சொல்லுது, இந்த ரெண்டையுமே நான் உனக்கு திரும்ப தரேன் அப்படின்னு. ஏமே யோவேல் 2 ஆண்டவர் சொல்றாரு, வண்டுகள் அரிச்சதும் பூச்சிகள் அரிச்சதும் வெட்டுக்கிளிகள் அரிச்சதும் பச்சை புழுக்கள் அரிச்சதுமான வருஷத்தின் பலனை எல்லாம், அந்த நாட்களுக்கு உண்டான பலனை எல்லாம், அந்த நாட்களை எல்லாம் உனக்கு திரும்ப தரேன் அப்படிங்கிறார். ஏமே உங்களுக்கு சொல்றேன், உங்க வாக்கு தத்தங்கள் நிறைவேற வரைக்கும் உங்க ஏஜ் ஃப்ரீஸ் ஆயிருக்கும். ஏமே ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரா? சாராளுக்கு வாக்கு கொடுத்தாரா? நிறைவேறவே இல்லை, டிலே ஆகுது, நிறைவேறவே இல்லை. 90 வயசுல இந்த அம்மா சேரியை கட்டி ரோட்ல போது ராஜா சைட் அடிக்காரு. ஐயோ உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். 90 வயசுல இந்த அம்மா ரோட்ல நடந்து போகுது, ராஜா யார் அந்த ஃபிகர், அதை தூக்கு அப்படிங்கிறாரு. என்ன அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு? 90 வயதுலயும் இது கற்பம் தரிக்கிற அளவுக்கு ஃப்ரீஸா இருக்கு ஏஜ். உன் வாக்கு தத்துவம் வாழ்க்கையில நிறைவேற வரைக்கும் உன் நாட்கள் விரயம் ஆகாது. அப்படி இழந்திருந்தாலும் திரும்ப கிடைக்கும், இழந்திருந்தாலும் திரும்ப கிடைக்கும். உன் இளமையும் உனக்கு திரும்ப கிடைக்கும், உன் ஐயோ நல்ல கையை தட்டி வாங்குங்க. உன் நாட்களும் உனக்கு திரும்ப கிடைக்கும், நீ இழந்ததும் திரும்ப கிடைக்கும், உன் வயசும் உனக்கு திரும்ப கிடைக்கும். வயசாயிட்டே அப்படிங்கிறார் சாரால். சாரால் தான் தன்னை அப்படி யோசிக்கிட்டு இருக்கிறான், வயசாயிட்டு அப்படின்னு. தூரமா இருந்து பாக்குற ராஜாக்கு தெரியல பாருங்களேன். நான் டெலிபோன் பூத்துன்னு நினைச்சேன், பழைய எஸ்டிடி பூத்தா இருக்கு. சாரால் தான் அப்படி தன்னை நினைக்கிறா பாருங்க. ஆனா உலகம் முழுக்குது பாக்குது, இது வயதான தம்பதியா பார்க்கவே இல்லை பாருங்க. ஏமே நான் உங்களை சொல்றேன், உங்களை என்றைக்கும் புதுமண தம்பதிகளாகவே இந்த உலகம் பார்க்கும். ஆமே, என்றென்றைக்கும் புதுமண தம்பதிகளாகவே உங்களை பார்க்கும். இன்பம் உண்டாகுமோ அப்படிங்கிறா சாரால். கேட்கிற இன்பம் உண்டாகுமோ, வயசாயிடுச்சுங்க, இதுக்கு மேல என்னங்க, நீ சிரிச்சல்ல, ஆமா அதுவே உனக்கு வரும் அப்படிங்கிறார். ஏமேன் நீ நக்கலா சிரிச்சல்ல, நான் சொல்றேன் உனக்கு மகிழ்ச்சியாகவே வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். சிரிப்பா சிரிக்க போற அப்படிங்கிறார். நக்கலாவா சிரிக்க, பொழப்பு சிரிப்பா சிரிக்க இல்லைங்க, சிரிச்சல்ல வாழ்க்கை முழுக்க நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க போற அப்படிங்கிறார். ஏமே இப்ப பாருங்க, இப்ப என்ன நடந்திருக்கு தெரியுமா? சாராளுக்கு மீது நிழலிட்டது அப்படியே இன்னைக்கு நம்ம மேல நிழலிட்டு இருக்குது. அந்த டிரான்ஸ்பர்மேஷனை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதே வல்லமை இன்னைக்கு நம்ம மீது நிழலிட்டு கொண்டு இருக்குது. இளமை திரும்பட்டும், இளமை திரும்பட்டும். கர்த்தருடைய தீர்க்கதரிசியா சொல்றேன், உங்களுக்கு இளமை திரும்பட்டும், உங்க பழைய இன்பங்கள் மறுபடி உண்டாகட்டும், உங்க எல்லா லாஸுக்கும் ஈடுகட்டப்படட்டும், மீண்டும் புத்துணர்வு உண்டாகட்டும், மீண்டும் பணங்கள் ஓடி வரட்டும், மீண்டும் அபிஷேகம் ஓடி வரட்டும். சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்திருக்கிறீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், மீண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகுது. பழைய அந்நிய பாஷை உண்டாகுது, பழைய மகத்துவங்கள் உங்களுக்கு உண்டாகுது. சிலர் மரியாதையை இழந்திருக்கிறீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், பழைய மானம் மரியாதை பழைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு திரும்ப வருது. வீடை இழந்தவங்க நான் உங்களுக்கு சொல்றேன், 100 தனையான வீடு உண்டாகும். என் நிமித்தமாய் ஒருவன் வீடையாவது குடும்பத்தையாவது இழந்தா அவன் இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு அவைகளை பெற்றுக் கொள்ளுவான் என்று எழுதியிருக்கிறது. ஆமென், ஆமென். அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். எந்த வாக்குத்தத்தம் பிரதர்? நீ எதெல்லாம் வாக்குத்தத்தம் நம்பி கையை தட்டுதியோ அதெல்லாம் உன்னுடைய வாக்குத்தத்தம். ஏமே எனக்குன்னு பர்டிகுலரா எந்த ப்ராஃபஸியும் யாரும் சொல்லல பிரதர். நீங்க ஏதோ 1 2 சொன்னீங்க, அதுவே மறந்துட்டு
உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. சொன்ன உனக்கு மறந்துச்சு, எனக்கு எப்படி ஞாபகம்? ஒரு நாளைக்கு 100 பேருக்கு ப்ராபசி பண்றேன், 100 பேர்கிட்ட ஒரு நாளைக்கு பேசுறேன். அவ்வளவு பேருக்கான ப்ராபசி எப்படி ஞாபகம்? 1-2 பேருக்கு ஞாபகம் இருக்கும் பாருங்க, 1-2 பேருக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா சிலது வந்து ரொம்ப டச்சிங்கா இருக்கும், உங்களுக்கு சொல்லும் போது எனக்கு வித்தியாசமா இருக்கும், ஞாபகம் இருக்கும். மறந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த பிரசன்ஸ்ல உனக்கு என்ன வாக்குத்தத்தம் நினைவு இருக்குதோ அதை சொல்லு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பிரசன்ஸ்ல என்ன வாக்குத்தத்தம் உனக்கு நினைவு இருக்குதோ அதை சொல்லு. அது நடக்கிற வரைக்கும் நீ ஃப்ரீஸ்ல தான் இருப்ப. வசனம் ஒண்ணு உண்டு பாருங்க, மரமானது வெட்டப்பட்டு விழுந்து கிடக்கும், அது வலப்பக்கம் விழுந்ததுன்னா வலது பக்கத்திலே கிடக்கும், இடது பக்கத்துல விழுந்ததுன்னா நீ எடுக்கிற வரைக்கும் அது இருக்கிற இடத்துல அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹெவி லாசஸ் பைபிள்ல நிறைய இருக்குது, நிறைய அப்பப்போ நான் எடுத்து சொல்றேன். நான் இன்னைக்கு குறிப்பிட்ட விதத்துல பொருளாதாரத்துல நஷ்டமான ஒருத்தரை பத்தி நான் காட்ட போறேன். சரியா? பொருளாதாரம் மற்றும் டைம், சரியா? இந்த ரெண்டுலையும் நஷ்டப்பட்ட ஒரு ஆள், பல வருஷங்களா ஏமாந்த ஒரு ஆளை பத்தி நான் உங்களை காட்ட போறேன். நல்ல கவனமா கவனிச்சுட்டே வாங்க. ஒவ்வொரு, நம்ம முதலே சொன்ன மாதிரி, ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு மறுரூபம் ஆன எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். அதை நீங்க கண்ணால பார்க்கும்போது, கண்ணால கண்டதுக்கான சாட்சிகளாய் நீங்க இந்த உலகத்துல இருப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதை பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுக்கான சாட்சி என்ன? அதுவே உங்களுக்கும் நடந்தது அப்படின்னு வந்தாதான் சாட்சி. அப்படியே நீங்க இருப்பீங்க. அப்படி ஒரு நபர் தான் யாக்கோபு. ஆமென். நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், ஏமாற்றத்துக்கு மேல ஏமாற்றம், வயசு போச்சு, பணம் போச்சு, மானம் போச்சு, மறுவாதம் போச்சு, எல்லாம் போச்சு, குடும்பம் போச்சு, இப்படி எல்லாம் போன ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நபர் பாருங்க. வீட்டுல என்ன பண்ணிடுறாரு? சேஷ்டபுத்திர பாகத்தை அண்ணன்ட்ட நைஸா உருவிட்டுறாரு. சேஷ்டபுத்திர பாகம்னா முதல்ல பிறந்த பிள்ளைக்கு ரெட்டிப்பு பங்கு ஒரு குடும்பத்துல. அந்த ரெட்டிப்பு பங்கையும் என்ன பண்ணிடுறாரு? நைஸா அட்டையை போட்டுடுறாரு. போட்டுட்டு அம்மாவுடைய அட்வைஸ்ல ஆசீர்வாதத்தை ஈசா கிட்ட இருந்து என்ன பண்ணிடுறாரு? தூக்கிடுறாரு. தூக்கிட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு மனுஷன் ஓடுறாரு. ஓடி என்ன பண்ணிடுறாரு? சேஃபரான சைடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட மாப்பிளையா போய் உட்கார பார்க்காரு. கிடைச்சாண்டா இழிச்சவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருச்சு அந்த மாமனாரு? வச்சு வேலைக்கு மேல வேலை வாங்கி 14 வருஷத்தை சாப்பிட்டுட்டார் பாருங்க. என்னைக்கு யாக்கோபு இதெல்லாம் கிடையாதுங்க, நான் திருடி கொண்டு வந்தது, நான் ஏமாற்றி கொண்டு வந்தது, நான் வந்து களவாண்டு வந்தது, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை தூக்கிட்டு வந்ததெல்லாம் எனக்கு செயல்பாட்டுக்குள்ள இருக்க போறது இல்ல. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கட்டும்னு ஒரு முடிவு எடுக்கிறாரோ அன்னைக்கு லாஸ் எல்லாம் திரும்ப ஓடி வரும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, வசனத்தை வாசிச்சோம். ஆதியாகமம் 30:30. லாபான் பாத்தீங்கன்னா 14 வருஷத்துல படாரண பணக்காரர் ஆயிட்டாரு. லாபான் என்ன பண்ணிட்டாரு? திடீர்னு பணக்காரன் ஆயிட்டாரு. எப்படி பணக்காரன் ஆனாரு லாபான் அப்படின்னு பார்த்தா, அதற்கு இவர் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு பாருங்க, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். இப்போதான் புத்தி வருது. ஏமே, இப்போதான் என்ன பண்ணுது? புத்தி வருது. ஆகா, உள்ளுக்குள்ள தாளந்துன்னு ஒண்ணு இருக்கோ, உள்ளுக்குள்ள ஆசீர்வாதம்னு ஒண்ணு இருக்கோ, நான் யாரெல்லாமோ ஆசீர்வதிக்கிறதுனால நல்லா இருக்க முடியும்லாம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி இல்லையாம, கர்த்தர் என்ன தனித்துவமா பாக்குறாராமே, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாராமேங்கிற புத்தி வந்த உடனே வெளிச்சம் உண்டாகுது பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. இது லாபான் பணக்காரனதுக்கு ஆகினதுக்கு காரணம் கர்த்தருடைய ஆசீர்வாதம், அதுவும் ஏன் மூலியமா வந்த ஆசீர்வாதம். ஆமென். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த உலகத்துல வேற எந்த மனுஷன் கையிலையும் தேவன் அதை கொடுத்து வைக்கல. ஆமென். எந்த பெர்மிஷன் லெட்டரும் உங்களை ஆசீர்வதிக்கலாமாங்கிற சாங்ஷனுக்கு வேற யார்கிட்டயோ போய் உட்கார்ந்துட்டு இல்ல, வேறொருத்தருடைய கையெழுத்துக்காக தேவன் காத்திருக்கவும் இல்லை. உங்களை ஆசீர்வதிக்க தேவனுக்கு ஒரு மனுஷனுடைய உதவியும் தேவையில்லை. ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக கண்டிப்பா ஒரு மனுஷன் தேவை. ஏமே, அவருடைய ஆசீர்வாதம்னா என்னன்னு காட்டுறதுக்கு ஒரு மனுஷன் கண்டிப்பா தேவை. ஆனா உன்னை ஆசீர்வதிக்க தேவனுக்கு இன்னொரு மனுஷனுடைய கையெழுத்து தேவையில்லை.
இவன் அதை கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. இவன் ஆசீர்வதிக்கப்படுறான்னா என்னாலதான் இவன் எப்படிதான் ஆசீர்வதிக்கப்படுதான் அப்படிங்கிறத என்ன பண்ணிடுறான், கண்டுபிடிச்சிடுறான். இப்போ அடுத்து பாருங்க. அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு, இதெல்லாம் நம்ம சத்தமா சொல்லணும் பாருங்க. இதை குறிப்பா இயேசுவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட நம்ம நித்தமும் சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு வார்த்தை பாருங்க. நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டாம். எல்லாரும் சொல்லுங்க, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டாம். நான் சொல்லட்டா, இந்த ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணும். ஆமா, சீரியஸ்லி தீர்க்க தரிசனமான வார்த்தை. இத சொல்லாததுனாலதான் பல வீட்டுல வெட்டு குத்து நடந்துட்டு இருக்கு. நீ எனக்கு ஏதாவது கொடு, ஏதாவது கொடு, ஏதாவது கொடுன்னு சொல்லிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது, சண்டை தலைக்கு மேல ஏறி போய்கிட்டே இருக்கு பாருங்க. இன்னைக்கு போய் யார்கிட்டெல்லாம் நீங்க எனக்கு இதை கொடுன்னு கேட்டீங்களோ அதே ஆள்கிட்ட நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டாம்னு சொல்லுங்க, வர வேண்டிய இடத்துல இருந்து உங்களுக்கு வரும். லாபான் என்னை ஆசீர்வதிக்க போறது இல்ல. லாபான் என்ன, எனக்கு நஷ்டமான காரியம் வர்றதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட போறது இல்ல. என்ன நஷ்டம் ஆயிருந்தாலும் அவர் கரம் என்னோட இருக்குது, அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், ஆகவே நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன். பாருங்க, இது யாக்கோபு இந்த இடத்துல மட்டும் சொல்லல, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டாம் அப்படின்னு. இதெல்லாம் ஜீன்லயே ஊறி வரணும் பாருங்க. இதெல்லாம் ஜீன்லயே ஊறி வரணும். இது அவன் தாத்தன் இருந்தே வருது, ஆபிரகாம் இருந்து வருது. ஆபிரகாம் வந்து 4 ராஜாக்கள் வந்து நின்று பேசிட்டாங்க பாருங்க. கொள்ளை அடிச்சு கொண்டு வந்து என்ன பண்ணிட்டான், லோத்தை காப்பாத்துற சமயத்துல அங்க இருந்து அள்ளி கொண்டு வரும்பொழுது பார்த்தா 2 சரட்டையும் ஷூவெல்லாம் கொண்டு வந்துட்டான். தங்கம் வெள்ளியெல்லாம் எடுத்துட்டு வரதுக்கிட்டும் வாரி தூக்குனதுல என்ன பண்ணிருச்சு, அங்க இருக்கிற சரட்டை ஷூலேஸ் எல்லாம் வந்துருச்சு, செருப்பு கிருப்பெல்லாம் சேர்ந்து வந்துருச்சு பாருங்க. ராஜா வந்து பாக்குறான், அட பாவிகளா ஒட்டுமொத்தமா வலிச்சு கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு பார்த்துட்டு, அந்த பொருளெல்லாம் வேணா நீ வச்சுக்கோ, என் ஜனத்தை விடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொல்றான், அங்க பாரு அந்த கணக்கு பாரு, ஷூவு, அந்த லேசு, அந்த சரட்டை, அது கூட இங்க இருக்க கூடாது, தூக்கிட்டு ஓடிரு. ஏன்னா இதனாலதான் இவன் ஆபிரகாம் நல்லா இருக்கான்னு நீ ஊர் முழுக்க சொல்லிடுவ. இது என்னை ஆசீர்வதிப்பது இல்லை, அவர் என்னை ஆசீர்வதிக்கிறான், கையை தூக்குறான் பாருங்க. அந்த ஜீன்ல இருந்தே இது வருது. இன்னைக்கு உங்களுடைய ஜீன் மாறுது இயேசுவின் நாமத்தினால. ஏமே, இன்னைக்கு உங்களுடைய ஜீன் மாறுது. எங்க அம்மா தரல, அப்பா தரல, மாமா தரல, இது தரல, சித்தப்பா தரல, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டாம் சொல்லுங்க. ஏமே, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டாம். ஐயோ, நான் சொல்றேன், வானத்தின் பலகணிகள் திறக்கிற நேரம் இது. வானத்தின் பலகணிகள் திறக்கிற நேரம். எதையோ ஆதாரமா வச்சதுனாலதான் நாள் போச்சு, எதையோ ஆதாரமா வச்சதுனாலதான் நேரம் போச்சு, எதையோ ஆதாரமா வச்சதுனாலதான் பணம் போச்சு, எதையோ ஆதாரமா வச்சதுனாலதான் சமாதானம் போச்சு. என்னைக்கு யாக்கோபின் வாயிலிருந்து நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டாம்னு சொன்னானோ அன்னையில இருந்து ஸ்பீடா பெருகுது, ஸ்பீடா பெருகுது. நான் சொல்றேன், இன்னையில இருந்து சூப்பர் நேச்சுரல் ஸ்பீட்ல உங்க காரியங்கள் பெருக போகுது. சூப்பர் நேச்சுரல் ஸ்பீட்ல பெருக போகுது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில பெருக போகுது. சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடு, சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடு. ஆமென், ஹல்லேலூயா. செமையா இருக்க, சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டாம். ஆமென். சொல்லுங்க, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டாம். நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறான். எங்கேயாவது ஃப்ரீயா கிடைக்குமா, ஓசில ஏதாவது கிடைக்குமா, ஊழியத்துக்கு பார்த்து செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு நாளும் யார்கிட்டையும் நான் பேசினதே கிடையாது. ஏமே, எதுவா இருந்தாலும் பெஸ்டா கொடு, எவ்வளவு பில்லு கரெக்டா கொடு, நாள் வரும், நீ கேட்கறதுக்கு 100 ரூபா மேலேயே நான் தரேன். இப்போதைக்கு என்ன பண்ணு, கரெக்டான பில்லை போடு. இறக்கம் பாராட்டி என்ன பண்ணிடாத, ஓசில கிடைக்குமான்ட்டு அசால்ட்டெல்லாம் யோசிச்சிடாத, கேட்ட ரேட்டை கையில வாங்கிக்கோ. இதெல்லாம் ஜீன்ல ஊறணும். எல்லாம் சொல்லுங்க, ஜீன்ல ஊறணும். நிலத்தை வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டு ஆபிரகாம் போகும்பொழுது ஒரு ஊர், அந்த ஊர் பண்ணையார் சொல்றாரு பாருங்க, இந்த காசு உனக்கு எவ்வளவு வரும், எனக்கு எவ்வளவு வரும், அதெல்லாம் வேண்டாம், ஏன் வச்சுக்கோ, கல்லறைக்கு தானே இடம் பார்க்குற, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது, நோ 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 நோ, அது எனக்கு கௌரவ குறைச்ச. எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்றீங்க? ஓசில கொடுத்தா வாங்க கூடாது. ஏமே, தேவையில்லடா, அது வேற யாருக்காவது கொடு, தேவையில்லை வேற யாருக்காவது கொடு. நான் வாங்குறதா இருந்தா காசு கொடுத்தா வாங்குவேன், அப்படி இல்லைன்னா வேண்டாம். ஏமே, அப்படி இல்லைன்னா வேண்டாம்.
இதை கொடுத்து என் தரத்தை, இந்த ஓசியில கொடுக்கறத கையை நீட்டி வாங்கி என் தரத்தை நானு தாழ்த்த விரும்பல. உரிமையை வாங்குறது வேற, சரியா? உரிமையை வாங்குறது வேற. ஆனா எங்கேயாவது ஏதாவது யாராவது செஞ்சிட மாட்டாங்களா? அது என்னுடைய நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டாம். இப்ப என்ன சொல்றான் யாக்கோபு? இப்ப சம்பளத்தை நிர்ணயம் பண்ண வேண்டிய சூழல் பாருங்க. இப்ப சொல்றேன், நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், ஏன் சம்பளத்தை நான் டிசைட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க, என் வருமானத்தை நான் டிசைட் பண்ணிக்கிறேன். சிலருக்கு புரிஞ்சுட்டு சிலருக்கு புரியல. என் வருமானத்தை நான் டிசைட் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளவு வரணும் அப்படிங்கிறது இங்க சுத்தி இருக்கிற ஆட்களின் அடிப்படையில் அல்ல, எனக்கு சம்பளம் தாரான அதன் அடிப்படையில் அல்ல, நான் நிர்ணயிக்கிற சம்பளம் என்னை நோக்கி வரும். நீங்க எந்த வேலையில இருந்தாலும் இதை கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. ஐயோ, இதை கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. சம்திங் ஒன் ஹேப்பன். நான் நிர்ணயிக்கிற சம்பளம் என்னை நோக்கி வரும், நான் நிர்ணயிக்கிற வருமானம் என்னை நோக்கி வரும். ஏமே சம்பளத்தை இவன் நிர்ணயிக்கிறான் பாருங்க. என்ன சம்பளம்? கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது. 32 பாருங்க. நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகள் எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாட்டுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் இனி எனக்கு சம்பளமா இருக்கட்டும். உங்களுக்கு என்ன சம்பளம் வேணும்? சொல்லுங்க. ஒரு 6 லட்சம் சொல்லுங்களேன். இப்ப என்ன வந்துச்சு? ஒரு 10 லட்சம் சொல்லுங்க, ஒரு 15 லட்சம் சொல்லுங்க, ஒரு 50 சொல்லுங்க. சொல்லுங்க. 1 கோடி, 1 கோடிப்பு சொல்லுங்க. Be serious on the presence of God. நான் சொல்றேன், நீங்கள் நிர்ணயிக்கிறது உங்களுக்கு வரும். ஏங்க இப்படி சொல்லுகிற இந்த யாக்கோபு பேக்ரவுண்ட்ல பெரிய பங்களா வீட வச்சுட்டு சொல்லல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 14 வருஷம் நஷ்டம், 10 முறை சம்பளத்தை மாத்தி கையில ஒண்ணு இல்ல. 0 கண்டிஷன்ல இருந்து ஒருத்தன் சம்பளத்தை நிர்ணயம் பண்ண முடியும்னா, நான் சொல்றேன், நீங்க 0 கண்டிஷனோ மைனஸ் கண்டிஷனோ இன்றைக்கு உங்க சம்பளத்தை நிர்ணயம் பண்ணுங்க. என் தேவனுக்கு முன்பதா இதை நான் நிர்ணயிக்கிறேன். மாதம் இந்த தொகை என்னை நோக்கி வருவதாக, மாதம் இது எனக்கு சப்ளை ஆவதாக, மாதம் இது என்னை நோக்கி வரட்டும், மாதம் என்னை நோக்கி வரட்டும், என்னை நோக்கி வரட்டும். சொல்லுங்க, மாதம் என்னை நோக்கி வரட்டும். லட்சக்கணக்கான பைசா என்னை நோக்கி வரட்டும். கோடிக்கணக்கான காசுகள் மாதம் என்னை நோக்கி வரட்டும். என் சம்பளத்தை நான் நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன். ஏமேன். நிறைய பசங்க வெளியூர் போகணும், வெளிநாட்டு போகணும் பாருங்க. சரிடா போலாண்டா, உன் தாளந்த வளர்த்துக்கோ, உன் டேலண்ட் வளர்த்துக்கோ, காசு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏஜென்ட்ட காசு கொடுக்க போறேன், கண்டிப்பா ஏமாந்துருவ போவாத அப்படின்னு. கண்டிப்பா ஏமாந்துருவ போவாத. காசை வாங்கிட்டு உனக்கு வேலை வாங்கி தாரேன்னு சொல்றான்னா உன்னை கொத்தடிமையா கொண்டு போய் வித்துருவான். அப்படி இல்லைன்னா இந்த காசுக்காக அவனை ஏமாத்துறான். வாங்கிட்டு என்ன பண்ணிடுவான்? இந்தா வருது, அந்த வருது, விசா வருது, பாஞ்சு வருது, இந்தா வந்துட்டு காயத்தார தாண்டி வந்துட்டு அப்படின்ட்டுருவான். வயல்பட்டியை தாண்டிட்டு தம்பி காயத்தார தாளைத்து பக்கத்துல வந்துருச்சு, முக்கில் திரும்பிட்டுன்னு ஏமாத்திடுவான். கடைசி வரைக்கும் ஏமாத்திட்டு இருப்பான். சொல்லுவேன் கேட்க மாட்டானுங்க. மெனைக்கிட்டு கொண்டு போய் காசை கட்டுவான் பாருங்க. கட்டிட்டு 6 மாசம் கழிச்சு வருவான். நொன்னே அப்படிமா, அண்ணே நொன்னேன்ட்டு அன்னைக்கே சொன்னேன் நானு. அவன் யாரா உனக்கு இது பண்றதுக்கு? நீ உன் தாளந்த வளர்த்துக்கோ. 10 நாடு அப்ளிகேஷன் உன்ட்ட வந்து போடும். ஏமே, உன் டேலண்ட நீ வளர்த்துக்கோ. 10 நாடு வரும். என் நாட்டுக்கு வா, நான் இவ்வளவு தானே அப்படின்னு. அப்ப நீ நிர்ணயம் பண்ணலாம். ஏய் 5 லட்சம் போதாது, 10 லட்சம் தான், நான் வரேன் அப்படின்னு நீ நிர்ணயம் பண்ணலாம். காசு கட்டி படி, உன் தாளந்த வளர்த்துக்கோ. காசு இருந்தா என்ன பண்ணு, நல்ல ஃபீஸ் கொடுத்து எதில் நீ உன் திராணியை வளர்க்கணும்னு நினைக்கிறியோ அது நல்ல பெட்டரா இருக்கிற காலேஜில், பெட்டரா இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ல என்ன பண்ணு, போய் படி. வேலைக்காக போய் காசு கொடுக்காத. அது கிட்டத்தட்ட ஓட்டுக்கு காசு வாங்குற மாதிரி. வேலை கொடுக்கறதுக்கே ஓன்ட்ட காசு வாங்கிட்டு தான் அவன் வச்சிருக்கான. அவன் கம்பெனி இந்த லட்சத்துல இருக்கும். உன் தாளந்த வளர்த்துக்கோ. என்ன பண்ணு, கம்பெனிஸ் உன்னை தேடி வர்ற அளவுக்கு நீ என்ன பண்ணு, உன்னைய வளர்த்து ரிலீஸ் பண்ணு. பாருங்க, எந்த வெளிநாட்டுக்கும் அல்லது எந்த வெளியூருக்கும் நான் ஃபோன் பண்ணி நான் வாரேன், எனக்கு மீட்டிங் புக் பண்ணுங்க நான் சொன்னதே இல்லை. என் தாளந்தை நான் வளர்த்துட்டே இருக்கிறேன். எத்தனையோ பேர் மீட்டிங் கேட்டிருக்கிறாங்க. இந்த கடந்த 2 மாசமா, கடந்த 3 மாசமா
ஒரு நாட்டுக்கும் என்னால போகவும் முடியல, ஒரு ஊருக்கும் என்னால போகவும் முடியல. நான் அவாய்ட் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க. ஏன்னா பாப்பா இப்பதான் பிறந்திருக்கிறா, டக்குன்னு என்ன பண்ண முடியாது, விட்டுட்டு 2 நாள் 3 நாள்லாம் போக முடியாது, கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த எல்லா மீட்டிங்ஸையும் கேன்சல் பண்ணியிருக்கிறேன் நான். தாளந்த வளர்த்துக்கிட்டா வெளிநாடு ஆஃபர் என்ன, ஒட்டுமொத்த உலகமும் உன்னை நோக்கி வரும். ஒட்டுமொத்த, ஆமா, கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிப்பார், வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றவனுக்கு இது சாத்தியம், இது உண்டாகும். ஏமே ஆஃபரை இவன் தேடி அலையல பாருங்க. இவன் ஆஃபரை தேடி அலையல, இவன் நிர்ணயம் பண்றான் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி. சரி, நிர்ணயம் பண்ணிட்டானே, எல்லாம் நல்லபடியா நடந்ததா அப்படின்னு பார்த்தா அப்படியும் இல்லை பாருங்க. என்ன நடக்குது? அப்படியே இனிமேல் என் சம்பளமாகியவற்றை நீர் பார்வையிடும் பொழுது என் நீதி விளங்கும், புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்புமான செம்மறியாடுகள் என் வசத்தில் இருந்தால், புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்புமான செம்பரியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவைகள் எல்லாம் என்னால் திருடி கொள்ளப்பட்டவர்களா என்னப்படும் என்றான். அதற்களாக நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளில் கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும், யாரு? லாபான் என்ன பண்றான் பாருங்க நைசா. இவன் என்ன சம்பளமா சொன்னானோ அந்த சம்பளத்தை நைசா தூக்குதான் பாருங்களேன். அந்நாளில் கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்கள் யாவையும் சற்று வெண்மையான கருமையும் உள்ள செம்பரியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரிடத்தில் ஒப்புவித்து, இவன் எதை சம்பளம்னு சொன்னானோ அதுல பாதிய உருவுதான். எப்படிப்பட்ட ஆள் பாருங்களேன் இந்த முதலாளி. லாபான் கம்பெனி, லாபான் பிரைவேட் லிமிடெட், லாபான் அண்ட் கோ, லாபான் அண்ட் சன்ஸ். லாபான் அண்ட் சன்ஸ்ல பல பேர் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க சிரித்த முகங்களை பார்த்தாலே தெரியுது. மறுபடியும் சொல்றேன், லாபான் அண்ட் சன்ஸ் உங்க சம்பளத்தை எவ்வளவு உருவினாலும், இப்ப சொல்ல போனா இவனுக்கு இது ஆதாரம் இல்லையா? இவன் எதை சம்பளமா நிர்ணயம் பண்ணானோ இதுதான் இவனுக்கு ஆதாரம். இதை வச்சுதான் இவன் டெவலப் பண்ணி ஆகணும். ஆதாரத்தையே அசைச்சு பார்க்காங்க, உருவுதாங்க பாருங்க. அப்பதான் யாக்கோபு சொல்றான், எப்பா வெள்ளாடு இதெல்லாம் நான் சம்பளமா சொன்னேன், ஆனா அது என்னுடைய ஆதாரம் அல்ல, அதை உருவாக்குகிறவர் என்னுடைய ஆதாரம், அதை உண்டாக்குகிறவர். நீ என்ன புள்ளியும் வரியும் புடுங்கிறது? உருவிட்டாரு இவரு, பெரிய இவரு உருவிட்டான் பாருங்க. நான் சொல்லட்டா, இவ்வளவு நாள் உங்க வாழ்க்கையில உங்க வாழ்நாள்ல நீங்க பட்ட நஷ்டம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த உருவன புள்ளியாடு வெள்ளாடு மாதிரி தான். நல்லா வாங்கிக்கோங்க, இதெல்லாம் உருவின காரியங்கள் தான். உங்க நாட்கள், உங்க பணம், உங்க சம்பாத்தியம், உங்க உறவு, நடந்த வெட்டுக்குத்து எல்லாம் எல்லாம் இப்படி உருவின காரியங்கள் தான். லாபான் அண்ட் கோவனால உருவினது, லாபான் அண்ட் சன்ஸ்னால உருவினது. பின்வரும் மகிமைக்கு இக்கால பாடுகள் ஒப்பிடத்தக்கவை. நல்ல சொல்லுங்க, ஒப்பிடத்தக்கவை, ஒப்பிடத்தக்கவை. நல்ல கையை தட்டி வாங்க. ஒப்பிடத்தக்கவை, 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 ஒப்பிடத்தக்கவை. உன் ஆரம்பம் அற்பம் ஆனாலும் முடிவு சம்பூரணம். நீ அடைந்த நஷ்டத்தை பார்க்கலும் தேவன் தருகிற லாபம் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும், மிகுந்த ஜாஸ்தியா இருக்கும். ஆமென். glorious father. இப்ப என்ன நடக்குது? இந்த கதை உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா? இவன் என்ன பண்றான்? 3 நாள் பயண தூரத்துல 2 மந்தையும் பிரிச்சு வச்சிருக்கான். யாரு? லாபான் அண்ட் சன்ஸ் உடைய காரியங்களையும், யாக்கோபு இன்கார்பரேட் கம்பெனி என்ன இருக்குது, ஜாக்கப் இன்கார்பரேட் கம்பெனி பெங்களூர்ல இருக்குது, லாபான் அண்ட் கம்பெனி எங்க இருக்குது? சென்னையில இருக்குது. 3 நாள் பயண தூரத்துல இருக்கு. அதுக்காக சொல்றேன், அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டான் பாருங்க. எவ்வளவு ஒரு எச்சுக்களை பேர் இந்த லாபான். சொந்த மருமகன் தானே கழுத, 2 நாள் சாப்பிட்டு போட்டுன்னு விட்டானா பாருங்களேன். தேவன் எனக்கு நல்ல மாமாவையும் மாமியும் எனக்கு தந்திருக்கிறார். ஏமே காத்துக்கு பாருங்க. ஆமா, கர்த்தர் நல்லவர். நல்ல மாமனார்கள் நல்ல கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்து. பிச்சு புடுங்குற அந்த உலகத்துல அப்படிப்பட்ட கிருபை இருக்கிறதே பெரிய விஷயம் பாருங்க. ஏமே இவன் என்ன பண்றான்? அவ்வளோத்தையும் உருவிட்டு பசங்களையும் சேர்த்துக்கிட்டான் பாருங்க. மச்சன மாதிரிலாம் சேர்ந்துக்கிட்டான். சேர்ந்துட்டு என்ன பண்றான்? சொந்த அத்தானை போட்டு பாடாப்படுத்துறாங்க. இப்படிலாம் யூகிச்சு பார்த்துருக்கீங்களா? லாபான்னோடனே நீங்க ஏதோ பெரிய ஆளு, தூரமா இருக்கிற ஆளு, யாக்கோபு ரொம்ப தூரமா இருக்கிற ஆளு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. சொந்த மருமவன், வெத்த பிள்ளை மாப்பிள்ள.
பெத்த பிள்ளைகள் மாப்பிள்ள. கரெக்டா சொல்றதா இருந்தா 3 நாள் டிஸ்டன்ஸ்ல வச்சா பாருங்க, மோப்பம் பிடிச்சி கூட பேரக்கூடாது ஆடு அப்படின்ட்டு புரிச்சு வச்சிருங்க. என்ன நடக்குது பாருங்க. பின்பு யாக்கோபு பச்சையா இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்கிற மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து என்ன பண்றான், ஒரு டிசைனை என்ன பண்றான், ஃபார்ம் பண்றான். நான் சொல்லல, கர்த்தர் தான் எனக்கு ஆதாரம்னு கையை தூக்கும் பொழுது உள்ள இருக்கிற தாளந்தெல்லாம் வெளியில வரும். இப்ப இருக்கு பாருங்க இந்த மரபணு மாற்றங்கள் இல்லையா, ஹைபிரிட் இதெல்லாம் உண்டாக்குறாங்க பாருங்க. ஹைபிரிட் எல்லாம் உண்டாக்குறாங்க இல்லையா. மாங்காலேயே பெரிய மாங்காய், கொய்யாலேயே பெரிய கொய்யா, அப்படிலாம் வருது பாருங்க ஹைபிரிட். இப்ப அந்த மாதிரி இவன் என்ன பண்றான், ஆதாரத்தையே உருவிட்டு போனாலும் இவனுக்கு எங்க ஆரம்பிச்சது இருந்தா அந்த மரபணு மாற்றங்கள். இதெல்லாம் யாக்கோபு பெரிய சயின்டிஸ்டுங்க. ஏமே யாக்கோபே பெரிய சயின்டிஸ்ட். ஆமா, எப்படி ஃபார்ம் பண்றான் பாருங்க. பட்டையெல்லாம் உரிச்சு வச்சு என்ன பண்றான், வரி வரியா இருக்கிற மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகுது, ஆடுகள் அந்த வரி வரியா பாக்குது, புள்ளி புள்ளியா பாக்குது. குட்டி போடுறதும் வரி வரியா புள்ளி புள்ளியா என்ன பண்ணுது, குட்டி போடுது பாருங்க. பெரும்பாலும் சயின்டிஸ்ட் எல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. சயின்ஸை நம்புற நீ எப்படி கடவுளை நம்புற அப்படின்னு கேட்பாங்க சிலர். சாரி, முதல்ல தப்பா சொல்லிட்டேன், சயின்டிஸ்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சயின்டிஸ்ட் எல்லாம் இல்ல, சயின்ஸை நம்புறவன் கடவுளை நம்பாத அப்படின்னு சில நாத்திகர்கள் சொல்லுவாங்க. நாத்திகர்கள் சொல்லுவாங்க சயின்ஸை நம்பு கடவுளை நம்பாத அப்படின்னு. ஆனா சயின்டிஸ்ட் எல்லாம் போய் கேட்டா இவ்வளவு அறிவும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் எனக்கு உண்டானுச்சுன்னு சொல்லுவான். ஏமே கடவுள் இருக்கிறதுனால எனக்கு இவ்வளவு அறிவு வந்து, இதை கண்டுபிடிச்சதுக்கே அவர் தான் காரணம். கிரியேட்டர் இல்லாம கிரியேஷன் இல்ல அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லி தான் எனக்கு ஐன்ஸ்டீனே பத்தி தெரிஞ்சது. கிரியேட்டர் இல்லாம கிரியேஷன் இல்ல அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொன்னது யார் சொன்னாரு, சூப்பர் ஸ்டார் சொன்னாரு. அப்பதான் எனக்கே தெரிஞ்சது, ஓஹோ அப்படின்னு. எல்லா சயின்டிஸ்டும் சொல்றான் இந்த அறிவு, இந்த நுட்பம் இதெல்லாம் கடவுள் கொடுக்கலன்னா கிடைக்காது அப்படின்னு. எங்க ஆரம்பிச்சது சயின்ஸ் தெரியுதா உங்களுக்கு? யாக்கோபு பட்டைய உரிக்கும் போது ஆரம்பிச்சது பாருங்க. யார் சொல்லி கொடுத்தா அவனுக்கு? அவர்தான் எனக்குன்னு கையை தூக்குறவனுக்கு அந்த ஞானம் வெளியே வருது. நான் சொன்னேனா, மறுபடியும் சொல்றேன், இந்த ஞானம் வெளியில வந்த நபர் இருக்கிறாரு, அவர் பல கோடி ரூபாய் கையில வச்சுட்டு இதை பண்ணல. முழுமையாய் நஷ்டத்தில் இருக்கும் பொழுது இந்த அறிவு உண்டாகுது. ஜீரோ. இவ்வளவு இழிச்சவனா இருக்கீடா இந்த காலத்துல இருந்தான்னா நம்ம எல்லாரும் இவனுக்கு அப்படிதான் பேர் வச்சிருப்போம். இவ்வளவு இழிச்சவனா இருக்கே, உன்னைய பார்த்தா எனக்கே ஏமாத்தணும்னு தோணுது. உன்னைய பார்த்தா எனக்கே ஆட்டைய போடணும்னு தோணுது. இப்படியாடா ஏமாறுவே நீ? 14 வருஷமா போச்சடா. அந்த அளவுக்கு ஏமாற்றத்திற்குள்ள போன ஒரு ஆளு ஞானம் வெளியில வருது பாருங்க. எப்ப வெளியில வருது, நீ எனக்கு ஒண்ணும் தர வேண்டாம், இந்த லாஸ் எல்லாம் எனக்கு லாஸே கிடையாது, இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு வந்து நிக்கும் போது ஞானம் வெளியில வருது. இந்த தைரியத்துல தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சீரோல இருந்த ஒரு ஆளு, ஏமாளி என்று பெயர் எடுத்த ஒரு ஆளு, திருட்டுத்தனமான ஒரு ஆளு, இவ்வளவு ஒஸ்டான பேக்ரவுண்ட வச்சிருக்கிற ஒரு ஆளு சயின்டிஸ்ட் அளவுக்கு யோசிக்க முடியும்னா, தாளந்து வெளியில வரணும்னா உங்களுக்கு எத்தனை வயசானா என்ன, நீங்க எவ்வளவு இழந்திருந்தா என்ன, எவ்வளவு துன்பப்பட்டிருந்தா என்ன, உங்கள் தாளந்து வெளியில வந்தே ஆகும். ஏமே டேலண்ட் ரிலீஸ் ஆகும். glorious fall, glorious fall. ரிசல்ட் என்ன ஆச்சு? இப்போ ஆடுகள்லாம் அப்படி குட்டி போடுது. இப்ப என்ன நடக்குது பாருங்க. 41. பலத்த ஆடுகள் பொழியும் பொழுது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களை போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். அதனால் பலவீனமானவைகள் லாபானையும், பலம் உள்ளவைகள், சொல்லுங்க பலம் உள்ளவைகள், நல்ல சொல்லுங்க பலம் உள்ளவைகள், நல்ல சொல்லுங்க பலம் உள்ளவைகள், நல்ல சொல்லுங்க பலம் உள்ளவைகள், நல்ல சொல்லுங்க பலம் உள்ளவைகள் யாக்கோபை சேர்ந்தது. ஏமே ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி thank you holy spirit. லாபான் நினைச்சுக்கிட்டான் தன்னுடைய கைதான் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு. தன்னுடைய கரம் யாக்கோபை கசக்கிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் பாருங்க. இப்போ உங்களுக்கு எதிராக செயல்பட்ட பிசாஸ், ஆமாங்க இந்த ஆள்லாம் இப்படி இப்படி எல்லாம் என்னை பத்தி யோசிச்சு என்னை நசுக்குனாங்க, இந்த நபர்கள் என்னுடைய எதிரிகள் அப்படின்னு நீங்க நிர்ணயிக்க பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா? அது யாருமே உங்களுக்கு எதிரி கிடையாது. They have Laban spirit. அவ்வளவுதான்.
சரியா? எல்லாரும் சொல்லுங்க, எந்த நபரும் என்னுடைய எதிரி கிடையாது. தேவ சமூகத்துல அப்படியே அறிக்கை பண்ணி அவரை எதிரியா பார்க்கிற அந்த பார்வை அப்படியே கேன்சல் ஆகட்டும். அவங்களும் தேவனுடைய பிள்ளைங்க. பட் தே ஹேவ் ஸ்பிரிட் ஆஃப் லாபான். அவ்வளவுதான். லாபானின் ஆவியை உடையவர்கள். நம்ம என்ன செய்யணும்? இந்த லாபானின் ஆவி எனக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது. பலவீனம் உள்ளவைகள் எல்லாம் அங்க போயிடும். இப்படி நீங்க சொல்லும் போது பலம் உள்ளவைகள் எல்லாம் உங்களை வந்து சேரும். இல்ல சொல்லுங்க, பலம் உள்ளவைகள் யாக்கோபை சேர்ந்தது, பலம் உள்ளவைகள் ஜவகரை சேர்ந்தது. உங்க பேரை சொல்லுங்க, பலம் உள்ளவைகள். எனக்காக நீங்க சொல்றீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இப்போதைக்கு உங்களுக்காக சொல்லுங்க. பலம் உள்ளவைகள் ஜவகரை சேர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Wow. Thank you Lord. இப்போ என்ன பண்ணிருக்குதுன்னா, யாக்கோபுக்கு மேல நிழலிட்ட அதே காரியம் இன்னைக்கு நம்ம மேல நிழலிட்டு. ஆமென். சேம் வல்லமை, அதே வல்லமை இன்னைக்கு நம்ம மேல நிழலிட்டு. இன்னைக்கு நாம நடந்து போகும்போது யாக்கோபுக்கு என்னென்ன பலமுள்ள ஆடுகள் அவனை நோக்கி ஓடி வந்ததோ அதே ஆடுகள் எல்லாம் உங்களை நோக்கி ஓடி வரும். ஆமென். நீ உங்ககிட்ட இருந்து ப்ரொடியூஸ் ஆகும், உங்ககிட்ட இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. மாராபா ஷாட்டகம் படரதலவா. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. இந்த பலனை வாங்கிக்கோங்க. அப்படியே இந்த பலனை அப்படியே நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் டாடி. இந்த நிழலாட்டத்தை அப்படியே நான் வரவேற்கிறேன். இந்த வல்லமையை நான் அப்படியே வரவேற்கிறேன். லாபமானதையே நஷ்டம்னு ஒரு மனுஷன் சொல்ல முடியுதுன்னா, நஷ்டத்தெல்லாம் கணக்கிலேயே எடுக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அடைஞ்சதெல்லாம் நஷ்டமே இல்லை டாடி. எனக்கு நீங்க இருக்கீங்க. என்னை சுத்தி 1000 லாபம் இருக்கலாம். ஆனா என்ன எனக்கு உயர்த்துகிற கரமாய் நீங்க இருக்கிறீங்க டாடி. நீங்க இருக்கிறீங்க. என் நஷ்டத்தை எல்லாம் லாபமாய் நீர் மாற்றி தருவீர். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. 20 வருட பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வந்த தேவன் ஷார்ட் டைம்ல 14 வருஷம் சாதிக்க முடியாதத 2 வருஷத்துல சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ் பரிவாரங்களோடு கிளம்பி போறான். பரிவாரங்களோடு 14 வருஷமா நடக்காதது 2 வருஷத்துல நடக்குது. இன்னைக்கு இது உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது. Thank you Lord Father. Thank you Holy Spirit. நல்ல தகப்பனை நோக்கி பார்க்கிறோம். இந்த நிழல் எங்கள் மீது வந்து விழுந்திருக்கிறது. இந்த கவரிங் எங்கள் மீது, யாக்கோபுக்கு மேல இருந்த கவரிங் எங்கள் மீது வந்து விழுந்திருக்கிறது. எல்லா நஷ்டமும் இன்றைக்கு மாறுகிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம். இழந்ததை நினைக்க போவதில்லை டாடி. தேங்க்யூ லார்ட். எங்களை உயர்த்துகிற கர்த்தரை நாங்கள் நினைக்க போகிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனை நாங்கள் உயர்த்த போகிறோம். இந்த நாளில் இந்த பிரசன்னத்துல என்னெல்லாம் நாங்கள் அறிக்கையிட்டோமோ அதெல்லாம் சம்பூர்ணமாய் எங்களுடைய பாக்கெட்ல வருகிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம். பரிபூர்ணமாய் எங்களுக்கு உண்டாயிருக்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம் டாடி. தேங்க்யூ லார்ட். வானத்தின் பலகணிகள் எங்களுக்கு திறந்திருக்கிறபடி நான் நன்றி. இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென். பெஸ்ட் கையில் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய விதைகளை. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே நம் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே நம் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. தேங்க்யூ லார்ட். விதைத்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் டாடி. பழுகி பெருக பண்ணுங்க, பூமியை நிரக்க பண்ணுங்க டாடி. இந்த நிழல் என் மீது விழுந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி அவர்கள் விதைத்திருக்கிறார்கள். இந்த மகிமை அவர்கள் மீது இறங்கட்டும். ஊற்றுக்கண்கள் திறக்கப்படட்டும் டாடி. ஷார்ட் டைம்ல சூப்பர் நேச்சுரல் growth உண்டாகட்டும் டாடி.
தேங்க்யூ லார்ட் ஃபாதர். உங்களுடைய வார்த்தையை நம்பி விதைத்திருக்கிற ஒருத்தரையும் நீங்க விட மாட்டீங்க டாடி. நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்திற்கு அலைந்து திரிவதில்லை என்று எழுதியிருக்கிறது. வானத்தின் பலகலிகள் திறந்திருக்கிறபடினால் நன்றி. படுகிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் உண்டான பலனை நீ தருகிறீர். தேவனுக்கு முன்பதாக அறிக்கையிடுவோமா? நான் அடைந்த நஷ்டம் ஒன்னும் நஷ்டம் அல்ல. தேவன் தருகிற லாபத்துக்கு முன்பதா இது விஷயமே அல்ல. தேவன் தருகிற பலனுக்கு முன்பதா இது எம்மாத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே தேவன் அனுப்புகிற லாபத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. Glory.